500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி இருக்காரு. விஜய்ன்ற ஒரு மனுஷனை மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல. அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த படத்தில் வேலை பார்த்துருக்காங்க. நிறைய பேருடைய உழைப்பு அதில் இருக்கு. நீங்க ஆதரவா இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நீங்க எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு வந்துட்டீங்க. நீங்கள் பாஜகவிடம் நீங்க என்டிஏ கிட்ட நீங்க பேசுறீங்க, எனக்கு இந்த மாதிரி சிபிஐ விசாரணை வேணும்னு. உங்க கட்சியே கேட்கல. அவங்க கேட்கலையே சார். ஒரு ரோட்ல ரவுடி பையன் கடைசி படம், அதுக்கு பின்னாடி அமித்ஷா மோடி இருக்காங்கன்றீங்க. இருக்கலாம். பிஜேபி விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. நெருக்கடி கொடுக்குறாங்க, அது சாத்தியம் தான். மக்கள் விரும்புறாங்கல்ல, மக்கள் ரசிகர் விரும்புறாங்கல்ல. ரசிகர் விரும்ப சொல்லுங்க, மக்கள் விரும்புறாங்கன்றது தேர்தல் தான் சொல்லுங்க. அப்புறம் பிஜேபி இவ்வளவு கொடுக்கணும். ஆமா, சேர்த்து அடிஷனல் இல்ல, ஒரு 15% வச்சிருக்காரு. வணக்கம், ப்ரொவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. இப்போ தள்ளி போடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது. பிஜேபி தன்னுடைய அலையன்ஸுக்கு விஜய் வரணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்காக இதை பண்றாங்கன்ற மாதிரியான வாதங்கள்லாம் முன்வைக்கப்படுது. ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்குது சார்? ஆக்சுவலா சினிமா அப்படின்னு வந்துட்டாலே சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் நடிச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்படியே வர்றவங்க இருக்கிறாங்க. இதே பிரச்சனை எம்ஜிஆருக்கு ஏற்பட்டிருக்கு. உலகம் சுற்று வாலிபன்லாம் பெரிய பிரச்சனை வந்தது. அடுத்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்கு அது இதுன்னு எதுவுமே கிடையாது, சமூக வலைதளமும் கிடையாது. ஒரே இது என்னென்னா பேப்பரில் விளம்பரம், போஸ்டரு, பேனர். அன்றைக்கி பேப்பர்லாம் அன்றைக்கி ஆளுங்கட்சி திமுக எல்லோரும் பயந்து போயிருந்தாங்க. போஸ்டரு ஒட்ட முடியாது, பேனர் வைக்க முடியாது. அப்போ டோர் ஸ்லிப்னு ஒரு கான்செப்ட் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடிகர் பாண்டு தான் அதை இது பண்ணுறாரு, கொண்டு வராங்க. அன்னைக்கு நீங்கள் படமே வெளியிட்டால் நான் சேலை கட்டிக்கிறேன்ற அளவுக்கு மதுரையிலலாம், மதுரை முத்து அப்போ பெரிய ஆள் திமுகவில், அவங்களாம் அதெல்லாம் மீறி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தார். அதே மாதிரி நேற்று இன்று நாளை தேட்டரே கொளுத்திடுவோன்ட்டாங்க. பிளாங்க் செக் கொடுத்தாரு. ஏன்னா அந்த தம்பி நான் படித்தேன் காஞ்சியில் நேற்று பாட்டு ஃபுல்லாக அட்டாக்கு, டிஎம்கே அட்டாக் அந்த மாதிரி. அதனால திரையுலகம் டிஎம்கே ஃபேவரா பண்ண அந்த அன்பேவா படத்துல அந்த டைம்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுல்ல. ஆமா, ஆனா உதயசூரியனின் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திரா காங்கிரஸ் எல்லாம் ஓகே பண்ணிட்டு இவரை பேட்டி கொடுத்துருப்பாரு. எல்லாம் ஓகே, ஒருத்தர் மட்டும் பிடிச்சிருவாரு. இது என்ன உதயசூரியன்? இல்லை சார், காலையில் சூரியன் உதிக்குது, ஹீரோவை பார்த்துட்டு பாடுறாரு, அதான் ஓகே. அதுனா கருப்பு சிவப்பு கோட்டு, அதுனா உதயசூரியனின் பார்வையில் அப்படின்னு. அதுக்கப்புறம் புதிய சூரியனின் பார்வையில் மாற்றி பண்ணாங்க. இன்னும் 2-3 இதில் கட்டுலாம் வந்துச்சுன்னாங்க. இது எல்லா காலத்துலையும் நடக்கிறது தான். அதை நீங்கள் எதிர்கொள்வது எப்படின்றதான் மேட்ரு. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க. அரசியலுக்கு வந்தால் பிறகு பாசிசம் பாயாசம் முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு நடுவில் அந்த கரூர் சம்பவம் நடந்த பொழுது நீங்கள் தலைமறைவாக வீட்டிலலாம் இருந்த பொழுது நீங்கள் பாஜகவிடம் நீங்கள் என்டிஏ கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு இந்த மாதிரி சிபிஐ விசாரணை வேணும்னு. உங்கள் கட்சியே கேட்கல. அவங்க கேட்கலையே சார். யார்? பிஜேபி கேட்கலையே. ஆதாரப்பூர்வ தகவல் ஒன்றும் இல்லையா சார்? அது யார் சொன்னா? 2-3 சுத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை. நானும் பல இதில் சொல்கிறேன். இல்லைன்னா சொல்லுங்கள், நான் எங்கே நடத்துனாங்க, யார் யார் வந்தாங்கன்றது மாதிரி கூட சொல்கிறேன். நான் முதல்ல பிரேக் பண்ணுறேன். அப்போவே ரொம்ப பேர் நம்பலை, நம்ம சக தோழர்களே நம்பலை. நியூஸ் 18 ஒரு 10 நாள் பொறுத்து அவங்க டெல்லியிலேருந்து ரிப்போர்ட்டர் மாதிரி இங்கே போட்டால் கோச்சிக்கு போகிறாங்கன்ட்டு டெல்லியிலேருந்து ரிப்போர்ட்டரை வச்சு சொல்ல வச்சு பண்ணாங்க. அப்புறம் அப்படியே போச்சு. சிபிஐ விசாரணை இவங்க கேட்கவே இல்லை, ஆனால் சிபிஐ விசாரணை கொடுக்கப்படுகிறது. இங்கே ஜிஎஸ் மணி, இங்கே அவருடைய மனு தள்ளுபடி ஆகுது மதுரை கிளையில். நீங்கள் யார்? சொந்தமா? அவங்களுக்கு எதுவும் இல்லை, ஒரு வழக்கறிஞர் பொதுநல வழக்கு, அப்படிலாம் போட முடியாது, கிளம்புன்றாங்க. உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அதிமுக கொண்டு சிபிஐ விசாரணை கேட்க வைக்கிது. இப்படிலாம் வரும்போது இவங்க கேட்டதோட கூடுதலாக சிபிஐ விசாரணை எல்லாமே கொடுக்குறாங்க. அது வரைக்குமே இவர் பேச்சுவார்த்தைலாம் போகுது, எனக்கு இந்த சங்கடம் இருக்குது, பாசிச பாஜகன்னு சொல்லிட்டேன் அப்படின்றப்பெல்லாம் அவங்க பதிலெலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எதிர்க்க வேண்டியது இங்கே தமிழ்நாட்டு அரசியல், அப்போ டிஎம்கே தான். அதில் ஜெயலலிதாவோ கலைஞரோ பார்த்தீங்கன்னா அவங்க அதே ரோல் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஒன்றும் அஸ்தமனமாக இல்லை. அதனால் நீங்கள் எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்கன்றதை உறுதிப்படுத்திக்கினா போதும் அப்படின்னு. இப்படி போகும்போது தான் அந்த சிபிஐ விசாரணைலாம் கொடுத்தோன்னே சூழ்நிலை கொஞ்சம் மாறினோன்னா மறுபடியும் வர்ற அந்த பொதுச் செயலாளர் இந்த ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ், இன்னும் சிலர் எல்லாம் சேர்ந்து தனியாக நிற்போம் அப்படி இப்படின்லாம் வரும்போது தான் மீண்டும் அவர் மனசு மாறுறாரு.
இது இப்படியே ஓடும் பொழுது அரசியல்ன்றது எல்லாம் சேர்ந்தது தான் அரசியல். நம்ம ஓப்பனாக இப்படி தானும் சொல்ல முடியாது, ஓப்பனாக ஒன்றுமே இல்லைங்க யோக்கியர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அரசியல் எல்லாம் நடக்கும். நீங்கள் நல்லா இப்போ ஒரு ஸோ அதுக்கு பின்னாடி அமித்ஷா மோடி இருக்காங்கன்றீங்க. இருக்கலாம். ஜாதி சான்றிதழ் எடுக்க போகிறீங்க வச்சுக்கிங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இல்லை ஒரு லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க, டைரெக்டாக போய் லைசன்ஸ் எடுத்து பாருங்களேன். இதே நீங்கள் அந்த டிரைவிங் ஸ்கூல் மூலிமா போங்க, 8 போட சொன்னால் நீங்கள் 7 போட்டிங்க வச்சுக்கிங்க, சார் நல்லா போடுவார் சார், நேற்று வரைக்கும் 8 போட்டார், நீங்கள் ஒரு நம்பர் குறைச்சிட்டார் சார்னு வாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு டைரெக்டாக போனால் நீங்கள் 8 தான் 8 போட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஏன் மாறுது? இதே தான். நீங்கள் ஆதரவாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு வந்துட்டீங்க, அதுவும் சும்மா இல்லாமல் இந்த ஒரு ரோட்டில் ரவுடி பையன் கடைசி படம் அதுக்கு விஜய் ஒரு ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஒரு பொங்கல் ஹாலிடேஸ் இத்தனை கோடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. 500 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி இருக்காரு. விஜய் ஒரு மனுஷனை மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல, அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த படத்தில் வேலை பார்த்துருக்காங்க. நிறைய பேருடைய உழைப்பு அதில் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கலையை ஒரு ஆர்ட்டா பார்க்காம இப்படி வந்து இதுல வந்து பொலிட்டிக்ஸ் இன்வால்வ் பண்றது தப்பு தானே? அந்த மாதிரி சொல்லலையே. அது கோர்ட்டில் அந்த மாதிரி வாதத்தை எதையுமே தாவேக வைக்கலையே. எங்கள் படத்தை இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்க லேட் பண்ணுறாங்கன்னா வைக்கிறாங்க. நீங்கள் தான் அந்த மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த படத்தில் இந்த மாதிரி அம்சங்கள் இருக்குது, புகார் வந்திருக்கு, அதனால் நாங்கள் ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்புகிறோம். அப்போ நீதிமன்றமே என்ன அது, நீங்கள் புகார் வந்தால் ரிவைஸ் கமிட்டி அனுப்பிச்சிடுவீங்களா, உங்களுடைய இதுவே இது பொருந்துற மாதிரி தெரியலேன்னு கேட்குறாங்க நீதிபதியை. எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குதுங்க. ஒரு ஆள் புகார் பண்ணால் கூட நாங்கள் வந்து ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்புவோம். ரிவைஸ் கமிட்டி புதுசாக வேறு 5 பேர் போடுவோம். அவங்க பார்த்து ஓகே பண்ணால் அதையும் இறுதிப்படுத்துகிற இது வந்து தலைவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த எங்கள் ஒர்க்கு அது. அதில் கோர்ட்டுலாம் தலையிட முடியாது. நாளைக்கு நீங்கள் நிர்பந்தப்படுத்தி கொடுன்னு சொல்லிட்டீங்கன்னா வேறு ஏதாவது வழக்கு போட்டாங்கன்னா அதை நாங்கள் தான் சந்திக்கணும் அப்படின்னு அவங்க வந்து, அதான் லீகலாக நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு கட்சிக்காருடைய பையன், ஒரு எம்எல்ஏ பையன் வச்சிங்களேன், ஸ்டேஷனில் போய் ஒரு எஸ்ஐயை முறைச்சி அவள் தான் அவனை ஞாபகத்தில் வச்சு நெஞ்செல்லாம் கை வச்சு தள்ளிட்டு, ஏன்னா கொடுக்குற மற்ற போலீஸ்காரெலாம் சார் போங்க அவங்க தடுத்து அனுப்பிடுறாங்க. அந்த எஸ்ஐயை முடிச்சு திட்டுறாங்க, எம்எல்ஏ பையன் என்னங்க நீங்கள் பார்த்துங்க. இதே நீங்கள் ஒரு சாதாரண நபர் போய் இதே மாதிரி பண்ணிங்கன்னா ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. உங்களை விட்டுற அதே இது அந்த நபரை 353 போலீஸாரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல், அவதூறு பேசுதல், தாக்குதல், அப்படி இப்படின்னு 5 செக்ஷன் போட்டு உள்ளே தள்ளலாம். அதனால் இதற்கான வழிமுறைகள் இருக்குது. நான் எப்படி உன்கிட்ட பிரயோகிக்கிறேன், சட்ட ரீதியாக தான் பண்ணுவேன், இருக்குது, நான் பண்ணுறேன். இந்த விஜயோட படக்குழு வந்து கொஞ்சம் இன்னும் கவனமாக இருந்திருக்கணும். ஒரு நான் என்ன சொல்கிறேன், ஜூன் மாதம் முடிச்சிங்கல்ல, ஜூனுக்கு அப்புறம் போஸ்ட் ஒர்க்கெல்லாம் நடக்குது. கொஞ்சம் முன்னாடியே சென்சாருக்கு போயிட்டு இந்த இதெல்லாம் பண்ண அவன் தயாராக இருக்கலாம்ல. நீங்கள் தான் அப்படி இப்படின்னா அதெல்லாம் எல்லா இடத்துலையும் செல்லாது. இப்போ காமிச்சிட்டாங்களா, நீங்கள் எங்கேயுமே யாரையும் போய் சொல்ல முடியாது. பொதுவான கருத்து பாஜக வந்து ஜனவரி 9 ரிலீஸு, ஆனால் அவங்க போனது கிட்டத்தட்ட டிசம்பர் 18, 19 வாக்கிலே போயிட்டாங்க. ஏன் ஒரு செப்டம்பர்லேயே போக வேண்டியதானே, ஒன்றா கிட்ட போகுது. அப்படி ஒன்றும் தேவையில்லை சார். தேவையில்லைன்னா இப்போ வந்து நிற்கிதுன்ற, நீங்கள் அப்படி ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாதுன்ற. ஒரு செப்டம்பர் அக்டோபரில் போயிருந்தீங்கன்னா அவங்க பார்த்து என்னதான் நீ பழத்தையே கால்வாசி பூசாடுனா கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் தாங்க எதிர்த்து கரெக்டாக இருக்கணும். எம்ஜிஆர் அவ்வளோ திமுக எதிர்த்தாலும் ஒரு சப்போர்ட்டுக்கு காங்கிரஸ் வச்சுக்கிட்டார். இல்லாட்டி எம்ஜிஆர் மெர்ச்சி நாசம் பண்ணியிருப்பார் கலைஞர். ஆனால் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ காங்கிரஸ் கட்சியினர் வந்து விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. கிரீஷ் அடேகரா கொண்டு அவர் அப்படி ஜோதிமணி சொல்லியிருக்காரு, மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காரு. அவங்க அப்படி வரல, இப்படி வராங்க. நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டை கொண்டு வராங்க பாஜக. அவர் இன்னொருத்தர் சோடங்க தான் நினைக்கிறேன், பிரதமருடைய விருப்பத்தின் பேரில் தணிக்கை இயங்குகிறது, பிரதமர் ப்ரெஷர் போறான்னு சொல்லியிருக்காரு. ப்ரெஷர் போறான்னு சொல்றாங்க. என்ன வேணா சொல்லிக்கன்றாங்க, அவ்வளோதான். என்ன வேணா சொல்லிக்கோ, யதார்த்தம் என்ன, உன் படம் 9ஆம் தேதி வராது, அவ்வளோதான். இதனால பிஜேபிக்கு என்ன சார் அப்படி ஒரு லாபம்? அப்படி வந்து ஒரு நடிகரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, அவருடைய ரசிகர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி. இல்லைங்க, இது பிஜேபி சின்ன பசங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க சார். ஆமா, சின்ன பசங்க நாளைக்கு தேர்தலில் தோத்துட்டா கூட ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அவர் முதலமைச்சர் ஆகிடலாமா? என்னங்க இது, நான் ஒரு அப்பா இருக்காரு, பையன் ஒரு வண்டி பார்க்குறான், அது 200cc எனக்கு வாங்கி தாப்பான்னு கேட்குறான். அப்பா மாச சம்பளத்தை தடுமாறிட்டு இருக்காரு. ஐயோ பையன் கோச்சிக்கிறான்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண முடியுமா? அப்படி பண்ணுறவங்க பெரும் கடனாளி ஆகி இஎம்ஐ அதுக்கே கட்டுறாங்க. இது ஹெல்மெட் போடாமல் ஓட்டு போய் எங்கேயா விட்டுருது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்த தகவல், அம்மா கண்ணு காது மூக்கில் எதுவுமே இல்லை, அந்த அம்மா ஒரு வண்டி வாங்கி கொடுக்குது, இவன் அதை வச்சுட்டு இது கொண்டாடுறான். அந்த வண்டி பெரிய வண்டி 200cc, கொஞ்ச நாளில் பார்த்தா எங்கே விட்டான், போய் சேர்ந்துட்டான். இதுதான் நிலமை. அந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் ஐயோ இவங்க பரிதாபம்னா யதார்த்தம் என்ன, அதுதான் மேட்ரு. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார், நீங்கள் சொல்கிறபடி ரசிகர்லாம் பாவங்க, எல்லாம் விருப்பப்படுறாங்க, அவர் முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க, எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னா அது எப்படி? அதுக்கு உரிய அந்த இது இருக்குதான்னு பார்ப்பாங்கல்ல.
அதில் ஒன்று தான் இந்த மாதிரி. இதில் நீங்கள் இப்படி தான் அப்படி தான் நீங்கள் சொல்லவே முடியாது. இப்படியும் இருக்கலாம் அப்படின்றதான் நம்மளுடைய வாதமாக இருக்க முடியுமே தவிர, ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் போய் ஒரு கான்டாக்ட் வச்சு பேசிட்டீங்க. சும்மா இருக்கிறவங்கள நீங்கள் சுரண்டி விட்டு வந்துட்டீங்க. அப்புறம் அவங்க அதை முன்கை எடுப்பாங்களா, ஏன்பா நீ தானேப்பா பேசுன, அப்புறம் வாப்பா பேசலான்ற மாதிரி தானே ஆகும். ஆட்டோ பிடிச்சிருக்கீங்களா சிட்டியில், சார் இங்கே போகணும், அடையார் போகணும், 400 கொடுங்க சார். 400 எவ்வளோ தானே சார் தருவீங்க? 250 ஓகே. இல்லை சார் சார்னா பின்னாடி இன்னொரு ஆட்டோ வந்து நிற்கும். உடனே நீங்கள் போனோன்னு போக விட மாட்டார். சார் வாங்க சார், நீங்கள் என்ன நினைப்பீங்க, 250 ஒத்துக்கிட்டாரு கிட்ட வாங்க சார், 350 கொடுங்க சார் ஏன்பா அப்படின்னு நாங்கள் போனோம். சார் சார் வாங்க சார், மறுபடியும் ஒரு 300. இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டீங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியே உங்களை போக விட மாட்டாங்க, வாங்க பேசலாம். அதில் பல வகைகளில் இது ஒன்று, சிபிஐ சம்மன் ஒன்று, இந்த மாதிரிலாம் நடக்கும். அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பா தான். இதெல்லாம் எதிர்பார்த்தா விஜய் வரணும். நீங்கள் எதிர்பார்க்காமே சினிமா மாதிரி நேராக இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தானில் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து தீவிரவாதி தூக்கி ஃப்ளைட்டில் போட்டுக்கிட்டு நேராக ரபேல்னு வர்றது கிடையாது. விஜய் வந்து இந்த கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் பேரை வந்து குற்றப்பத்திரிகையில் எங்கேயுமே வந்து எஃப்ஐஆரில் எங்கேயுமே ஏன் வந்து சம்மன் அமைச்சிருக்காங்க? அண்ட் அதர்ஸில் சேர்க்கலாம்ல. இப்போ நீங்கள் போய் அடிச்சிட்டிங்க, அவங்க நண்பர்கள் 4 பேர் இருக்கிறாங்க, உங்களை தான் போடுறாங்க A1னா, இன்னும் 2 பேரை போடுறாங்க, இன்னும் 2 பேரை சேர்க்கணும்னு நினச்சா அண்ட் அதர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் யாரை வேணால் சேர்க்கலாம். உங்கள் அண்ணன் வீட்டில் சும்மா தூங்கி இருந்திருப்பார், அவரையும் சேர்க்கலாம். அவர் தான் போய் கோர்ட்டில் நிரூபிக்கணும், அந்த நேரத்தில் நான் தூங்கி இருந்தேன், சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்கள். பேர் ஏன் போடலன்னா, நேற்று கூட ஒரு நண்பர் சொன்னார், இது ஒழுங்காக ஸ்டேட் போலீஸே கம்முன்னு பார்த்துருந்தா கூட பயந்து போய் சிஎம்ஏ சொன்னார், ஒரு அரசியல் தலைவர் தன் தொண்டர்களை கொலை செய்ய விரும்புவாரா அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது வழக்கு இவரை போடவே இல்லை, இவரை கூப்பிடவும் மாட்டாங்க. நீங்களாக போய் சிபிஐ விசாரணைலாம் கேட்டீங்க, அவங்க சிபிஐ விசாரணை கொடுத்தாங்க. நான் பார்க்குறதுக்கே நீங்கள் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டான்ற மாதிரி இருந்தது. ஆனால் அவங்ககிட்ட தான் நீங்கள் மாட்டிக்கினீங்கன்றது இப்போ தெரியுதா அப்படின்னு சொன்னாப்புல. ஏன்னா சிபிஐ கூப்பிட முடியும், எனக்கு தேவை சேர்க்க முடியும். நீங்கள் தான், நாங்கள் விசாரணை நடத்தினதில் நீங்கள் தான் முக்கிய குற்றவாளின்னு சேர்க்க முடியும். அடுத்து சார்ஜ் ஷீட் போட முடியும், முடிஞ்சால் அரெஸ்ட்டை கூட பண்ண முடியும். அதனால் அது என்ன வேணால் பண்ணலாம். ஸோ பிஜேபி வந்து விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. நெருக்கடி கொடுக்குறாங்க, அது சாத்தியம்தான். ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு நீங்கள் பல ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு மாதிரி நெருக்கடி, அவங்க சொல்கிற மாதிரி வாஷிங் மிஷின் பல விஷயங்கள் நீங்கள் போய் அணுகுனதுனால அவங்க உங்கள்கிட்ட சாஃப்டாகவே இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகணும், ஸ்ட்ராங்காக அடிக்கணும்னா நீங்கள் ஒரு பள்ளத்து பக்கத்தில் இருந்து தாண்ட முடியாது. ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு ஓடி போய் தாண்டலாம். அந்த 2 ஸ்டெப்பு பின்னாடி வரதான் இந்த தேர்தல், கூட்டணிக்குள்ளே வர்றதுலாம். இந்த தேர்தல் நான் இப்படியே தாண்டுவேன்னா பள்ளத்தில் விழுந்துருக்கேன். ஆனால் அவர் யோசிப்பார்ல, நம்மளை வந்து முதலமைச்சராக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, நம்மளை வந்து மக்கள் வந்து அப்படி தான் பார்க்குறாங்க. அன்புமணி ராமதாஸ் கூட ஆசைப்பட்டாரு சார். அன்புமணி ராமதாஸ் வேற, இவர் வேற இல்லை சார். என்ன வேற, எவ்வளோ வேற, அதுதான் வித்தியாசம். மக்கள் விரும்புறாங்கல்ல, மக்கள் ரசிகர் விரும்புறாங்கல்ல. ரசிகர் விரும்பா சொல்லுங்க, மக்கள் விரும்புறாங்கன்றது தேர்தல் தான் சொல்லும், புரியுதா? ரசிகர்களில் ஓட்டு போடுறோம், கண்டிப்பாக போடுவோம், ஒரு கல்ட்டாக இது பண்ணுவோம். இளைஞர்கள்லாம் விரும்புகிறாங்கன்றாங்க. இளைஞர்களில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவருடைய ரசிகர்களாக இருக்கிறவன் இல்லை கொஞ்சம் பேர் மாற்றத்தை விரும்புகிறேன் ஏதாவது பண்ணுவோம். எல்லா இளைஞருமே விரும்புகிறாங்களா? அப்படி கிடையாது. இது எல்லாம் வச்சு பார்த்தாலே அப்புறம் பிஜேபி வந்து 82 கொடுக்கணும். ஆமாம், சேர்த்தது அடிஷ்னல் இல்லை. ஒரு 15% வச்சுருக்காரு, 20% வச்சுருக்காருன்னா அங்கே ஒரு 39-40% இருக்காங்க. இவர் வெளியே நின்னார்னா அதில் ஒரு 7-8% பிரிப்பார். அவர் சேர்த்துக்கிட்டா அதுவும் லாபம். இவருடைய 20% லாபம்னா 50% தாண்டி போயிடுவாங்க. 50% தாண்டி போயிட்டா பிளாஸ்ட்டு டிஎம்கே கண்டம். 20 சீட்டு வந்தால் பெரிய விஷயம். அந்த லாபம் அவங்களுக்கு லாபம் தானே. அன்றைக்கி சொன்னார்ல ராகுல் காந்தி, நெவர் எவர் தமிழ்நாட்டில் நீ வின் பண்ண முடியாது, அது ஒரு பெரிய காரணம் அப்படின்றான். அன்னையிலேருந்து ஈகோ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீன்னு இருக்குங்க. நீங்கள் வாழ்க்கையில் வரவே முடியாதுடா, நீ விளங்கவே மாட்டேன்னா நான் வந்து காமிக்கிறேன்னா எப்படியோ வந்து காமிக்கிறேன் அப்படின்றது ஒரு இது தானே. அந்த வேலையை பண்ணுறாங்க ஆரம்பத்துலேருந்தே. பாருங்கள், இப்போ டிடிவி இருக்கார், அண்ணாமலையை வச்சே டிடிவி ஆப்ரேட் பண்ணாங்க. டிடிவி வெளியே போகணும், அண்ணாமலையை வச்சே செங்கோட்டையனை வெளியே இழுத்தாங்க. அண்ணாமலையை வச்சு ஓபிஎஸ்ஸை அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்க வச்சாங்க. அண்ணாமலையை இவங்க வெளியே தூக்கி போட்டுட்டு அண்ணாமலையும் கை வைக்க முடியாமல் கை வச்சே வேறு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அண்ணாமலை போய் தாவேகெல்லாம் சேர்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டிஎம்கிலே ஒரு வேலை சேர்ந்துட்டாருன்னா எவ்வளோ பெரிய அசட்டு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்ணாமலையை டக்குன்னு தொட்டக்கூடாது. அப்படியே விடுறாங்க, கொஞ்சம் இப்படி பண்ணுறாங்க. ஆனாலும் அண்ணாமலை நயினாருக்கு எதிராக ஆப்ரேட் பண்ணுறாருன்னொன்னே ஒரு கட்டத்தில் கூப்பிட்டு வலுவாக மிரட்டி நீ தான் டிடிவியெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வரணும்னு அவர் தலையிலே தூக்கி போடுறாங்க. மறுபடியும் இங்கே வராரு, டிடிவிட்டெலாம் பேசுகிறாரு, மறுபடியும் டெல்லி போகிறாரு. இதெல்லாம் அப்போ பாஜக ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த கூட்டணியை பீகார் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இதில் பெரிய ஜாக்பாட்டு விஜய்னா விட்டுருவாங்களா? அதுவும் நீங்கள் பேச்சுவார்த்தையே நடத்தாமல் இருந்தனால கூட ஒரு லிங்க் இல்லாமல் இருக்கும். பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுட்டு நடுவில் கழட்டிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ஈஸி லிங்க் இல்லை. என்னப்பா சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு
ஒரு மாதம் இல்லை, ஒரு 20 நாளைக்கு முன்னாடியும் ஒரு ஆனா அது ஒரு டிஎம்கேக்கு ஒரு ஃபேவரா மாறிடாதா விஜய் ஒருவேளை பிஜேபி பக்கம் போயிட்டாருன்னா? ஏன்னா சிறுபான்மையினருடைய ஓட்டுங்கிறது விஜய்க்கு இப்போ உறுதியா இருக்குன்ற மாதிரி ஒரு கணக்கீடுகள்லாம் வந்து சொல்லப்படுது. ஆனா பிஜேபி பக்கம் போனா சிறுபான்மையினர் ஓட்டு இங்கிருந்து பிரிவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு தரப்பு சிறுபான்மையினர் சொல்றாங்க. வாக்குகள் 13%. டிஎம்கே அப்படி ஒரு நம்புது. சிறுபான்மையினர் வாக்குகள் 13%. 7% கிறிஸ்டியன், டிசைடிங் ஃபேக்டர்ல. 6% டிசைடிங் மட்டும் இல்லை, திமுகவுக்கே இருக்கிற இது. போன தடவை ஜெயிச்சதுல இதெல்லாம் ஒரு காரணம். பட்டியலின மக்களுடைய 27% கிட்ட 22% வருவாங்க அவங்க வாக்கு. அதில் பட்டியலின மக்கள் பிரியும், ஏடிஎம்கே எல்லாம் பிரியும். விஜய் ரசிகர்கள் போட்டாங்கல்ல ஒரு 6-7%, திமுக தான் போட்டாங்க போன தடவை. அப்போ கட்சியே ஆரம்பிக்கல 21ல். இப்போ திமுக எப்படி பார்க்குதுன்னா, விஜய் தனியாக நின்னார்னா கருப்பாக பயங்கரமாக இருப்பார். எப்படின்னா இந்த 6% அவருடைய ஓட்டு, இந்த சிறுபான்மை 13ல் ஒரு பாதி எடுத்துட்டாலும் ஒரு 6, 12 பட்டியலின மக்கள் ஒரு பொதுவான இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா 18% இங்கேருந்து பிரிக்கிறார் டிஎம்கிட்ட இருந்து. அங்கே வந்து போன தடவை எல்லாமே எதிர்ப்பு வாக்குகள். நீங்கள் ஒருவேளை இங்கே போகிற ஓட்டு எல்லாம் சேர்த்து ஒரு 7% பிரிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு 16, 7, 23% விஜய் வராருன்னா 18% அங்கே பிரித்தாருன்னா இவங்க 27க்கு வந்துடுவாங்க. 27, 23 அங்கே 7 பிரித்தா 34 இருக்குதுன்னா லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு என்டி அடிக்கும். அப்போ கருப்பாக பயங்கரமாக இருக்கிறார். இங்கேருந்து அங்கே போய் சேர்ந்துட்டாருன்னா பிளாஸ்ட்டுன்னு சொன்னோம்ல, அப்போ பயங்கரமாக கருப்பாக இருப்பார். எப்படின்னா 200 சீட்டுக்கு மேலே அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ டிஎம்கேக்கு இது பெட்டரா அது பெட்டரானா விஜயை போகவிடாமல் பார்த்துக்கலாம். டே யாரும் ரொம்ப திட்டிடாதீங்கப்பா, ரொம்ப அடிக்காதீங்கப்பா. அவங்களுடைய பெரிய தப்பு என்னென்னா கரூர் மேட்ரை பெருசாக்குனது. கரூர் மேட்ரை ஒரு விபத்து, 2 ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணுறது, இவங்க மேலேயும் வழக்கு இப்படிலாம் போயிருந்தா முடிஞ்சிருக்கும். அன்றைக்கி நைட்டு போய் அடிச்சாங்கல்ல, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா அது இதுன்னு அடித்த மேட்ரு தலைகீழ ஆகிடுச்சு. விஜய் பயந்து போயிட்டாப்புல. நம்மளால் 15 நாள் வீரப்ப மாதிரி காட்டுக்குள்ளே இருந்தாப்புல. இப்போ அவ்வளோ பயந்த இதில் இவர்கள் இன்னும் ஏறி அடிக்க ஆரம்பித்தோம்னா, நீங்கள் ஆதரவு கொடுத்த இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் தான். அது விஜயை கொஞ்சம் இலக வச்சுது. அதோடு சேர்த்து நம்மளையும் எதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். சினிமாக்காரங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு நடிகர் கதாநாயகன்லாம் நடித்தவர் வண்டியை கொண்டு போய் போலீஸ் வேனில் விட்டாப்புல. 304 ஆக்சிடெண்ட் கேஸ், மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட்டு, அது க்ரைம் கிடையாது, வயலன்ஸு, அதாவது போக்குவரத்து விதி மீறல். அதுக்கு அதிகபட்சம் ஃபைன், அவ்வளோதான். இவர் அரெஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் தலைமறைவாயிட்டார். அதுக்கப்புறம் அவரை இது பண்ணி டிசி அரவிந்தன் அப்போ இருந்தார், கூப்பிட்டு வார்ன் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த அப்புறம் வந்தார். இதுதான் சினிமாக்காரங்க. சினிமாவில் தான் மயிலாட் அப்படி இப்படின்னு பேசுவாங்க, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐனா ஜாக்கெட்லாம் போட்டு எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் விஜய் பயந்துட்டாப்புல. ஏன்னா வீட்லேயும் யாரும் இல்லை, அவரும் வெங்கட்ராமன் மட்டும்தான். அவர் வெங்கட்ராமன் இங்கே வாரமாக உட்காந்துட்டு விஜய் கூப்பிட்டா வருவார். ஆறுதல் சொல்லக்கூடிய ஒருத்தர் காட்டுக்குள்ளே தலைமறைவாயிட்டார், இன்னொருத்தர் டெல்லி போயிட்டார் துக்கம் அனுபவிக்க, இன்னொருத்தர் மதுரைக்கு போயிட்டார். அந்த நேரம் விஜய் என்ன பண்ணுறாப்புலனா அப்படி யோசிக்கிறாப்புல, நமக்கு தெரிஞ்ச ஒரு கவர்னர் ஆச்சே, அவருக்கு ஃபோனை போடுன்னு போடுறாரு. போட்டோன்னா நேராக அங்கே அந்த டீம் வருது, இறங்குது, நாங்கள் பார்த்துக்குறோங்க, எல்லாம் பார்த்துக்குறோம், கவலையப்படாதீங்க, எடப்பாடி கொடுத்தார்ல, அண்ணாமலை கேட்டார்ல, பார்த்துக்கலாம். அப்படி தான் போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் தைரியம் வந்துச்சுன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க? அதனால் நீங்கள் தான் தேடி போனீங்கன்ற. ஸோ இப்போது இந்த படம் ஜனநாயகன் இந்த பொங்கல் ஹாலிடேஸ் முடியறதுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடுமா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இம்ரான் உல்லா ஒரு பதிவு போட்டிருக்காரு, கோர்ட் ரிப்போர்ட்டர் இண்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தீர்ப்பு அநேகமாக 9ஆம் தேதி வர வேண்டிய தீர்ப்பு மறுநாள் தள்ளி வேற வைக்கிறாங்க. ஆர்கியூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு பண்ணுற ஆர்கியூமெண்ட்டு அப்படி பண்ணுறாங்க. எப்பா எனக்கு தெரியாது, நீங்கள் கொடுக்க சொன்னால் கொடுத்துட்றேன், நாளைக்கு ஏதாவது வழக்கு போட்டால் எனக்கு தெரியாது, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், நாங்கள் இப்படி தான் பார்ப்போம். நீங்கள் என்னங்க ஒரு ஆள் புகார் கொடுத்தாலும் எடுத்துக்குவோம், புகார் தானே, ரிவைஸ் கமிட்டி போடுவோம், அதுக்கெல்லாம் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ரிவைஸ் கமிட்டி போட்டு ரிவைஸ் கமிட்டி ஏதாவது கொடுத்துச்சுன்னா தலைவர் பார்த்து முடிவு பண்ணி அதை அவர் சொல்லலாம். அதனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவங்க வந்து மத நம்பிக்கைகளை புண்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க, இன்னும் சில பிரச்சனை அப்படின்னா இது பண்ணுறாங்க. அப்போ கோர்ட்டு வந்து அதெல்லாம் கிடையாது, நீ சென்சார் சர்டிஃபிகேட் கொடு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ இருக்கிறது என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ 2 நாள் டைமு, 13ஆம் தேதி நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது வச்சுக்கிங்க. அப்போவும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. 13ஆம் தேதி வந்து அது இதுக்கு வந்து ஒரு 5-6 வகையான இது ஒர்க்லாம் பண்ணணுமா, பிரிண்ட் அது இதுன்னு. அப்போ 14-15 ஆகிடும், பொங்கல் எல்லாம் ஒரு பெரிய இது. இவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் சென்சார் போர்டு டிவிஷன் பெஞ்சுக்கு போகுது வச்சுக்கோங்க, மறுபடியும் நிற்கும். இல்லை இவங்க வந்து எதிராக வந்துச்சுன்னா இவங்க டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாலும் நிற்கும். அதனால் இது இப்படியே போகும், பொங்கல் லீவு வந்துடும், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போகணும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. அதனால் 18-19 தேதி கூட ஆகிடும்
அப்படின்னு. அதனால் சென்சாரு இந்த விவகாரம்னா அவங்களும் இழுத்து பிடிச்சாங்கன்னா இவங்களால மோதிலாம் ஜெயிக்க முடியாது. சட்ட ரீதியாக பார்த்தா கோர்ட்டும் அதை தான் பார்க்கும். ரைட்டு, நேற்று கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுனா 9ஆம் தேதி வெட்டர் மாஸ் லைட்டே வேணுமா, 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாதான்னாங்க. 10ஆம் தேதி தீர்ப்பே 10ஆம் தேதிக்கு போயிடுச்சு. அதனால தான் இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஓவர்சீஸு எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. தேதியும் குறிப்பிடல, நாங்கள் பின்னர் அறிவிப்போன்னு. அப்போ பொங்கல் தான் வசூல் உங்களுக்கு. தொடர்ச்சியான லீவு, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பைத்தியம் இருக்குல்ல, 100 டிக்கெட் 1500 கொடுத்து பார்ப்பான். அப்புறம் வெளியில் வந்து யூடியூப்ல டீகோட் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த டிக்கெட் எல்லாம் இது இல்லைன்னா எல்லாம் பராசக்தி அதுன்னு போகும். திமுக ஒரு வகையில் ஜாலி. அந்த சைடு போயிட்டு வேறு படங்கள் இல்லை, இதெல்லாம் பார்த்துட்டு துட்டக்கட்டுலாம் செலவழிச்சிட்டு காண்டாகி 18ஆம் தேதி வேலைக்கு போவோம். திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க மாதிரி எவ்வளோ காண்டாக இருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் படத்தை வெளியிட்டிங்கன்னா அவங்க கல்ட்டு ஃபாலோவர்ஸு ரசிகர்கள் போவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்னதான் எடுத்து வச்சுக்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு கடைசி படம் அப்படின்னு போவாங்க. அப்போ சாட்டர்டே சண்டே வசூல் 26 ஜனவரி 26 அது வரைக்கும் படம் ஓடிச்சுன்னா அந்த வசூல் இப்படி தான் வசூல் எடுக்க முடியும். அதை தாண்டிலாம் பெருசாக வசூல் எடுக்க முடியாது. அதனால் பெரிய அளவில் இவர்களுக்கு அடிப்படும். விஜய் சம்பளத்தை வாங்கிடுவார். எப்படி வாங்குவார்னா, விஜய் எப்போவுமே ஒரு மாதத்துக்கு அப்படியே டிவைடட் பை 10, 280 கோடினா 28 கோடி அப்படி வாங்கிடுவார். அதில் டிடிஎஸ் போக கரெக்டாக ஒயிட்டில் தான் வாங்குவார், கரெக்டாக வரி கட்டிடுவார். அந்த மாதிரி வாங்குவார். தயாரிப்பாளர் செலவு மற்ற செலவு, தயாரிப்பாளர் விற்றுட்டார் எல்லாருக்கும். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் மாற்றம், அதனால் அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க தயாரிப்பாளர்கிட்ட இருக்குவாங்க. இதில் பெரிய அளவில் எதிர்பார்க்குற இடத்துல லாபம் எல்லாமே பெருசாக அடிப்படும். அப்போ அந்த நஷ்டத்தை ஏற்படுத்திட்டோம்ல, பார்த்தல எப்படி பண்ணோம் பார்த்தல, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நெருக்கிறாங்க. இப்போ 400 கோடி ரூபா லாஸு, விஜய் என்ன பண்ணுவார்? பேசுங்கன்னு வாங்க. அவர் அங்கே பாஜக ஆதரவாளர், அந்த நிறுவனம் இல்லை பட நிறுவனம். ஆமாம், அவரே கூப்பிட்டு சொல்லுவாங்க, பேச சொல்லுங்கன்னு வாங்க. போய் பேசுங்க, எதாவது பண்ணி முடிங்க, அவ்வளோதான். தீர்ப்பு வரும், மறுநாள் சர்டிஃபிகேட் கிடைக்கும், உடனே படம் ரிலீஸு பெரிய அளவில் இதாகும். அதனால் பேச சொல்லுங்கன்னு வாங்க. இந்த சங்கடங்கள்லாம் இருக்குது. அதனால் அரசியல்னு வந்துட்டிங்கன்னா இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க வரணும். அதனால் ஜனநாயகன் இப்போ வரைக்கும் சிக்கலில் தான் இருக்குது. நாளைக்கும் தீர்ப்பு எப்படி வரும்? சிங்கிள் ஜட்ஜி ஜனநாயகன் ஆதரவாக வந்தால் சென்சார் போட்டு டிவிஷன் பெஞ்சுக்கு போகும். அதே அப்படியே வைஸ் வர்ஸாக போட்டுக்குங்க. இவங்களுக்கு வந்தால் அவங்க டிவிஷன் பெஞ்சு போவாங்க. இந்த மாதிரி தான் போகும்.